இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கேலப்ல டபுள் கலர் வச்சு நம்ம ஹேண்டு பார்த்துருந்தோம். அதுக்கு நல்ல ஆதரவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய சகோதரிகள் எனக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு, அதாவது இப்போ ரொம்ப பாப்புலராக தான் போயிட்டு இருக்குது. நிறைய சகோதரிகள் டபுள் கலர் சேரீல இப்போ சூப்பராக குறைஞ்சபட்ச விலையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான இந்த கலரெல்லாம் இந்த கலர் கூட சேர்த்துவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய நெசவாளர்கள் வந்து அழகழகான பெண்களுக்கு சேரீகளை அழகாக வடிவமைச்சு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு கடைகளெல்லாம் போனால் ஒன்று எடுக்க போன இடத்துல 4 புடவை எடுத்துகிட்டு வர்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு வந்தால் பத்தாது, அதுக்கெல்லாம் யூனிக்கான டிசைனில் நம்ம வந்து சேரீ போடணும். இதில் ஒரு சின்ன நான் பண்ணுறது சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து எல்லாத்துக்கும் லேட்டாக தான் கிடச்சிருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவீங்க, லேட்டாக தான் துணி வாங்கலாங்கிற ஒரு ஐடியா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு தான் நம்ம துணி கடைக்க போவோம். குழந்தைகளுக்குமே நல்ல நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லுவோம், நம்மளுக்கும் நல்ல நல்ல ட்ரெஸ், அவங்களுக்குள்ள ரெடிமேட் ட்ரெஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா இனி எத்தனை நாள் இருக்குதுங்க? இனி 3 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு விட்டுடலாம், நாளைக்கு 3 நாள். அதனால அவங்க சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் குறைஞ்சபட்ச விலையிலேயே அழகான டிசைன் டபுள் கலரில் புடவை எடுத்தீங்கன்னா உடனே அவசரப்பட்டு டெய்லர் கிட்டையில் தயவுசெய்து இப்போ கொடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்க இப்போ ரொம்ப பிஸியாக இருப்போம் நாங்கள். அந்த பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் உங்கள் சேரீ கொடுத்தா ஒன்று மிஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அடிப்படையாக அவங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு டிசைன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தீபாவளிங்கிறது ஒரு ஆண்களுக்கு பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஓகேவா? முதியவர்களுக்கும் அந்த தீபாவளி கொண்டாட விருப்பம் இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க. நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ல உண்மையாலுமே எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு வந்து தீபாவளி வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் தீபாவளி கொண்டாடினதான் எனக்கு ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல்யாணமாகி வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு தீபாவளிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நாள் கிடையாது. நம்ம தொழிலும் அந்த மாதிரி நாள் தான். போனஸ் நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க, தைச்சு முடிச்சு அந்த காசு கையில் ஒரு பெரிய அமௌண்ட் கையில் கிடைக்கும். அதுதான் ஒரு தீபாவளி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. மற்றபடி வந்து தீபாவளிக்கு புது ட்ரெஸ் போடணும், சாரீ விதவிதமாக கட்டணுங்கிறது என்ன கிடையாது. பார்த்தீங்கன்னா நைட்டி தான் நம்மளுக்கு வந்து நைட்டி தான் தீபாவளி. நான் வந்து நைட்டி தான் ரொம்ப விரும்பி எடுத்துக்குவேன். அந்த அன்னைக்கு குளிச்சுட்டு நைட்டி தான் போட்டுக்குவேன். தொடர்ந்து ஒரு 3 நாள் நான் புது நைட்டியாகவே போட்டு வாங்கின நைட்டியெல்லாம் தள்ளிடுவேன் புது நைட்டி போட்டு. அதனால நீங்களும் வந்து ஒரு நைட்டி எடுப்பீங்க. எப்படி லேடிஸ் எல்லாம் நைட்டி எடுப்பீங்க? காலையிலேருந்து நம்ம சமையல்கட்டிலேயே தான் இருப்போம். அந்த சமையல்கட்டு வேலை தான் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா? இதில் வந்து நிறைய சகோதரிகள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிடாதீங்க. ஒரு சில லேடிஸ் அந்த சமையல்கட்டை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. என்னை மாதிரி இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ண மாட்டோம். நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அதுதான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சேரீலாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் போய் பின்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே போய் விதவிதமான மாடலில் கை உடம்பு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களோட நல்ல டெய்லர் கட்டையோ இல்லை நீங்களே தைக்கிற மாதிரி இருந்தாலோ இந்த சாரிக்கு இந்த பேட்டர்ன், இந்த சாரிக்கு இந்த பேட்டர்ன் நீங்களா ஒரு கலர் காம்பினேஷன் வச்சு ஒரு டிராயிங் மாதிரி போட்டு அந்த பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ் கூட வச்சுக்கோங்க. தீபாவளி எல்லாம் முடிஞ்சு குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போய் எல்லாம் நார்மலான லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக அந்த ப்ளவுஸ் எடுத்து ஒரு டெய்லர் கிட்ட போய் உங்கள் பிஸி டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு இந்த டிசைனில் இந்த டிசைன் வச்சு கொடுங்க, இந்த சாரிக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களோட சாரீ அழகாக வரும். அவங்களுமே கொஞ்சம் பார்த்தியா தீபாவளி முடிஞ்சு நீட்டாக கொண்டு கொடுத்துருக்குறாங்க, தீபாவளி முடிஞ்சு நமக்கு காசு வருதுங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்தில் நீட்டாக தைச்சு கொடுப்பாங்க. நீங்களே தைக்கிறதுனாலுமே அப்போ உங்களுக்கு மைண்டு ஒரு நோம்பி முடிஞ்சாலே பெண்கள் வந்து ரொம்ப அப்பாடா அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா வீட்டு கிளீனிங், இப்போ இருந்த வீடு கிளீனிங் போகும், சாணி வலிக்கு அது இதுன்னு ஒவ்வொரு வேலை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நார்மலான லைஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்களை தைச்சுப்பாரு. அதில் உங்களுக்கு டபுள் கலரில் யூனிக்காக ஈஸி மெத்தடை இப்போ நம்ம மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பொறுமையாக பாருங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்கேலப்பில் போட் நெக் வர மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங்கில் நம்மளோட பேக் நெக் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கழுத்தை மட்டும் கட் பண்ணக்கூடாது. எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் வச்சுமா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2.5 தான் நம்ம கொடுப்போம் கழுத்துக்கு. ஓகேங்களா? அந்த 2.5 கொடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு 3, 5. ஓகேங்களா? 3, 5 கொடுத்துக்கலாம். 3, 5க்கு கரெக்டாக இங்கிருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? 3, 5க்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறமா இங்கே மேலே இருந்து உங்களோட உடம்போட கழுத்து ஃபுல் நெக்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. 8 8.5 பார்த்துக்குங்க. எப்பவுமே இந்த மாதிரி டிசைனுக்கு ஒரு 8 வச்சுக்கலாம். சரிங்களா? 8னா 8.5 கூட வச்சுக்கலாம். 8.5. ஓகேங்களா? 8 இன்ச் வச்சுட்டோம். ஏன் 1/2 இன்ச் நான் இறக்கலைன்னா 8 கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் லென்த்தோட அளவு அதை நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் போட்டுக்கு பாருங்க, போட்டுக்கு இங்கே நம்ம 3, 5 கொடுத்துக்கிறோம்லங்க, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3, 5 கொடுக்குறேன். ஓகேங்களா?
அப்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் 3 அஞ்சு கொடுத்துட்டு இப்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் வெட்டுறது தான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மெத்தடில் ஒரு பேப்பரில் வெட்டிக்கிறீங்க, கட்டிங் போட்டுக்கிற மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம போட் தானே வரைய போகிறோம். போட்டுக்கு இப்படி கொடுத்து, அதாவது போட் கழுத்து ஓகேங்களா, பேக்கோட மேல் பார்ட்டு வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபுல் நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே அதே மாதிரி இந்த உயரத்துக்குன்னு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். நீளமாக ஒரு பாக்ஸ் போட்டு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங்கில் தான் போடணுமா, துணியில் இதை வச்சு தான் போடணும் ஓகேங்களா. இப்போ போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு ஓகேங்களா. இந்த பெரிய ரவுண்டு எடுக்கிற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கிருந்து கொஞ்சம் கிராஸாக ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு இன்ச் எடுத்துக்கங்க. இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துக்கங்க. 1 இன்ச் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கணும். லைட்டாக கோடு போட்டு, இந்த கோடு எதுக்கு போடுறோம்னா, இந்த ஸ்கேலப் டிசைனை எங்கே வச்சு ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறது. இது நீங்கள் ஒரு அட்டையில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆஃப் சர்க்கிள் கிடையாது, அரை கிடையாது, அதுலேயே கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா இங்கிருந்து ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டோம்லமா, அந்த கோட்டிலேருந்து கொண்டு வந்து இப்படி கர்வ் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வருங்க, இந்த யூனெக் தெரியுது, அந்த யூனெக்குள்ளே ஸ்கேலப் தெரியுது பாருங்க. இந்த ஸ்கேலப் வந்து இந்த கழுத்தில் 2 தான் வரும், கழுத்தை தாண்டி உடம்புல தான் இவ்வளோ வரும் சரிங்களா. இது டபுள் கலரு. இப்போ இது வெட்டி காட்டுற பாருங்க. பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணுற இடத்துல வச்சுக்கணும். ஜாயின் பண்ணுற இடத்துல வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளியே வச்சுங்க, கீழ் பார்ட்டு வருதாங்க. நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுறது பாருங்கள். இங்கேருந்து ஷோல்டர் கரெக்டாக வரைஞ்சிக்கிறீங்க, கையை கரெக்டாக வரைஞ்சிக்கிறீங்க, இந்த பார்ட்டும் கூட கரெக்டாக வரைஞ்சிக்கிறீங்க ஓகேங்களா. இந்த பார்ட்டு கூட கரெக்டாக வரைஞ்சிட்டு, இந்த பார்ட்டு அதாவது மெயின் துணி பார்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்கேலப் மாதிரியே வரையாதீங்க. வரையாமல் நீங்கள் நேராக இப்படி கொடுத்துக்குங்க. நேராக ஸ்கேல் வச்சு இந்த டிசைன் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி கோடு மட்டும் போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு இதை கட்டிங் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டை கட்டிங் பண்ணி வச்சுருங்க. பண்ணுறாங்க இந்த பார்ட் உங்களுக்கு எப்படி வருது, இப்படி வருது, இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேப்பர் கேன்வாஸை இந்த மாதிரி வெட்டி இங்கே வச்சு ஓகேங்களா, இந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே அயனிங் போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறீங்க இந்த இடத்த மட்டும் ஓகேங்களா. இப்போ நான் அந்த மெத்தேடு சொல்லித்தரேன் உங்களுக்கு. கீழ் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக இந்த மாதிரியே அடிச்சுட்டு வச்சதுக்கப்புறம் இந்த கீழ் பார்ட்லேயுமே கரெக்டாக நீங்கள் இந்த கழுத்து பக்கம் மட்டும் கரெக்டாக கோடு போட்டுருங்க. கரெக்டாக கோடு போட்டுட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் உயரமாகவே ஒரு இன்ச்சு உயரமாகவே வச்சு இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டுறீங்க ஓகேங்களா. இப்படி வெட்டி இருக்கிறோம். இது வந்து இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஸ்டிச் பண்ணுற போது தான் உங்களுக்கு புரியும். இந்த பார்ட்டு இதெல்லாம் உள்ளே போகக்கூடிய பார்ட்டு. இப்போ இந்த பார்ட்டை கொண்டு வந்து இது மேலே இப்படி வைக்கப்படும் ஓகேங்களா. உங்களுடைய ஒரிஜினல் துணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இப்படி வச்சு இதில் லைனிங்லேயே நம்ம எக்ஸ்ட்ராவெல்லாம் விட்டுட்டோம் ஓகேங்களா. அதனால் ஒரிஜினல் துணியில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக மட்டும் கொடுங்க, அடித்து முடிச்சு திருப்புறக்காக மட்டும் சரிங்களா. இதை மட்டும்
இதை கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டி என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வச்சு இந்த மாதிரிமா கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நல்ல பேப்பர் கேன்வாஸை நல்லா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நீங்கள் இந்த துணியை கட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த பேப்பரை இது என்ன பண்ணுறீங்கன்னா வச்சு ஃபுல்லாமே கட் பண்ணக்கூடாதுமா. இந்த பார்ட்டை மட்டும், அதாவது உங்களுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு சமமாக வச்சு அப்படி இந்த பார்க்க பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், உங்களுடைய லைனிங் பகுதி வெட்டினீங்க தெரியுங்களா, இந்த லைனிங் பகுதி வெட்டின பகுதியில் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து கரெக்டாக இப்படி வச்சு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு இதை அயனிங் பண்ணிடுறீங்க. நல்லா நீட்டாக கரெக்டாக பார்த்து அயனிங் பண்ணிடுறீங்க. இதை அயன் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழம்பிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்னோட கட்டிங்கை கொஞ்சம் மீண்டும் மீண்டும் ரிலேட்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு புரிஞ்சுட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கேல்ப் டிசைன் வீடியோ போடுறாங்க, பாட்டு போட்டு விடுறாங்க, வரைஞ்சிட்டே போய் அவங்க கட்டிங் போடுறது, வரைஞ்சிட்டு போகிறவங்க கட்டிங் போடுறதை காட்ட மாட்டேங்கிறாங்க, கட்டிங் போடுறவங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதை காட்ட மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி நெக்கோட அளவுகளை காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னோட கருத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஷோல்டர்ல இருந்து பேக் நெக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு க்ளோஸ் நெக் வைப்பாங்க, ஒரு சிலருக்கு லாங்காக வைப்பாங்க. 8 8.5 அதுக்கு மேற்கொண்டு கீழே கழுத்து போகக்கூடாது. கழுத்து போச்சுன்னா நம்மளோட முதுகு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். நம்ம அந்த அளவுக்கு முதுகை ரொம்ப இறக்கி போடுற அளவுக்கு நம்ம நடிகையெல்லாம் கிடையாது, செலிபிரிட்டியும் கிடையாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கீழ் நெக்கு ஓப்பனாக போடுறதுக்கு. அப்போது என்னோட கருத்து என்னன்னா, மேலிருந்து கீழே வரைக்கும் 8.5 இன்ச்சுக்குள்ளேயே நம்மளோட இந்த ஸ்கேலப் டிசைனும் வந்துடணும், நம்மளோட போட் நெக்கும் வந்துடணும். அந்த போட் நெக்கு கீழே ஸ்கேலப்புக்கு கீழே ஒரு சின்ன ஒரு நெக் பகுதி, உடம்போட நெக் பகுதி தெரியணும். ஆனால் நான் முக்கால்வாசி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறோமா, அந்த நெக் பார்த்தீங்கன்னா அவங்க டிராயிங் பண்ணுறாங்க. சரி, அந்த பண்ணுறது வந்து அந்த 8.5 இன்ச்சுக்கு தாண்டி தான் பண்ணி விடுறாங்க. அந்த டிசைனில் பாட்டு போட்டு போடுற போது உங்களுக்கு ஐயோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கட்டிங்குள்ளே வந்து பாருங்க ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும். கொஞ்சம் நிதானமாக முதல்ல பேப்பர் கட்டிங் போட்டுக்கிறீங்க. அந்த பேப்பர் கட்டிங் தெளிவாக போட்டு வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து லைனிங்ல ஸ்கேலப் வரையாம டிசைன் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் லைனிங்ல வரைஞ்சு கட்டிங் போட்டிருக்கிறேன், ஸ்கேலப் டிசைன் கொடுக்கல. ஓகேங்களா? அதுவே நீங்க அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து கேன்வாஸ்ல ஸ்கேலப் வரையணும். இப்ப பாருங்க, இதுல பாருங்க, இப்ப நான் கேன்வாஸ்ல பேப்பர்ல ஸ்கேலப் வரைஞ்சிருக்கிறேன். அதைவே துணி கூட வச்சு நல்லா அயன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கீழே நான் ஸ்கேலப் கொடுக்கவே இல்லை. நீங்க கீழே கொடுக்கவே வேண்டாம், ஏன்னா நம்ம லைனிங்ல தான் தைக்க போறோம். அந்த சாரினா கேன்வாஸ்ல தான் தைக்க போறோம். ஸ்கேலப்பை தைச்சுட்டு அப்படியே திருப்பி போறோம். ஏற்கனவே நம்ம கை வீடியோல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லியிருப்பேன். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பரா வரும். இந்த நெக் தைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த டிசைனை தூக்கி கைக்கு வைக்கணும். பேக்குக்கு நீங்க ஸ்கேலப் கொடுத்தீங்கன்னா கைக்கு கீழே ஸ்கேலப் கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரிஜினல் துணினா நான் எதையுமே பண்ணல, எதுவுமே வெட்டல பாருங்க, நார்மலா வெட்டி வச்சிருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நல்லா புரிஞ்சுக்குங்க, பொறுமையா நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரிஜினல் துணி எடுத்து வெட்டி வச்சிட்டிங்களா, அந்த வெட்டின துணி நல்ல பகுதி இது பாருங்க, லைட் கலரா இருக்குது, இது கொஞ்சம் டார்க்கா இருக்குது. இந்த டார்க் பகுதி எனக்கு வேணும். இது பாத்தீங்கன்னா மேல வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? மேல வச்சுட்டு இந்த அயனிங் போட்டோம் பாத்தீங்களா, இதை கரெக்டா எடுத்து வச்சுக்கோ. ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறமா கரெக்டா எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இந்த இந்த கரெக்டா அந்த எந்த இடத்துல நம்ம கொடுத்தோமோ அந்த பகுதியில கரெக்டா இந்த எட்ஜில் வச்சுட்டு இந்த பகுதி கரெக்டா வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குண்டூசி குத்திக்கிங்க. இந்த மெயின் பார்ட்டில் மேலே மட்டும் ஒரு குண்டூசி குத்திக்கணும். ஒரே ஒரு குண்டூசி குத்தினா போதும். இல்லைன்னா உங்களுக்கு வேணால் 2 இடத்துல குத்திக்கணும், தப்பில்லை. எனக்கு ஒரு இடத்துக்கு போகும். ஓகேங்களா? இந்த பார்ட்டை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நான் பிங்க் கலரில் தான் நான் நூல் போட்டிருக்கிறேன். ஏன்னா கீழ்ப்பகுதியில் வந்து நான் வேறு கலர் ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நான் தைச்சிட்டு வரேன். எங்கே தைக்கிறேமா, நான் அந்த கேன்வாஸ் மேலே தான் தைக்கிறேன். மேலே பொறுமையாக
இங்கே கொண்டு வந்து லைட்டாக குத்தி வச்சுட்டு தைச்சிட்டேன். இந்த சைடில் கீழே ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா போட் நெக்கு, அந்த போட் நெக்கையுமே ஒரு 1/2 இன்ச்சில் அதையும் தைச்சிக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா இந்த பார்ட்டை ஃபுல்லாக வெட்டுறதுக்கப்புறமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த லாஸ்ட் வரைக்கும் வெட்டுறீங்க. அந்த நடுவில் மட்டும்தான் நான் வெட்டி விடுறேம்மா, மற்ற பக்கமெல்லாம் எங்கேயும் வெட்டல நான். இப்போ நான் திருப்புறது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் உள்ள விட்டு தான் திருப்புறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னாம்மா திருப்பியாச்சுமா. திருப்பியும் ஒரு ரைனிங் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். கீழே அந்த பார்ட்டு தைக்கணும்னா உங்களுக்கு இஷ்டம் தான் தைச்சிக்கலாம் பாதியிலேருந்து. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ கீழ் பகுதியில் நம்ம வேற கலர் கொடுக்க போகிறோம், அதாவது க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். இந்த க்ரீன்லேயே இன்னொரு மெத்தடுக்கு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு துணி இந்த அளவு தான் இருக்குது, தைக்க போகிறேன். கீழே வந்து மடிப்பாக வச்சதுக்கப்புறம் அந்த மடிப்பு மேலே இந்த துணியை வச்சு அப்படியே கட்டிங் போட்டீங்கன்னா கீழே அந்த டிசைன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் கலர் க்ரீன் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம அது கீழ் பார்ட்டு நம்ம கட்டிங் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டை எது மட்டும் தைக்கணும்னா இங்கே மேலிருந்து அந்த மேல் பார்ட்லேருந்து கீழே மட்டும்தான் தைக்கணும். அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மேல் பார்ட்டு 1/4 இன்ச்சில் மட்டும்தான் தைக்கணும், ரொம்ப தைக்கக்கூடாதுமா. 1/4 இன்ச்சில் மட்டும்தான் தைக்கணும். நான் பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி அடிக்கணும்னு சொல்லித்தரேன், அந்த மெத்தட் தெரியுங்க. இங்கே வந்தோன்னா 1/2 இன்ச் அடிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கழுத்து கீழே இறக்கம் வேணும். ஓகேங்களா? அது ஃபினிஷிங் நீட்டாக வரணும், பிசுறு அடிக்கக்கூடாது தான் நான் உங்களுக்கு அந்த மேல் பகுதியில் 1/4 இன்ச் அடிக்க சொன்னேன். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து கொண்டு போய் 1/4 இன்ச் எட்ஜில், ரொம்ப எட்ஜில். ஓகேங்களா? தைச்சிருங்க. தைச்சதுக்கு அப்புறமா இந்த கீழ் பார்ட்டில் இந்த வேஸ்ட் பகுதி ஃபுல்லாக வெட்டி வீசிடுங்க. இப்போ நான் என்னடா க்ரீன் கலருக்கு இந்த கலர் லைனிங் கொடுத்துருக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு, அந்த பிங்க்கில் தான் லைனிங் இருக்கணும். இந்த க்ரீன் கலருக்குள்ளே இந்த லைனிங் போனால் தெரியாது, அதனால் நான் அதே லைனிங் வச்சுருக்கிறேன். டபுள் கலர் லைனிங் வச்சா அவ்வளோக்கா எடுபடாது. ஓகேங்களா? இப்போ இந்த மேல் முனையில் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு இதை வெட்டி விட்டுக்கலாம். இந்த பகுதியில் இதை வெட்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த பார்ட்டை மேல் முனையில் கரெக்டாக கொண்டு வந்துடணும். இந்த பார்ட்டையும் கரெக்டாக கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் நூலே போட்டு தைக்கணும். இந்த இடத்துல ரெட்ரோல் அடி மாதிரி போடணும். ஓகேங்களா? இந்த கீழ் பார்ட்லேயுமே ரெட்ரோல் அடி போட்டு பார்த்தீங்கன்னாம்மா நான் வச்சாச்சு, இதையும் தைச்சாச்சு. இப்போ கீழே பாருங்கள் கரெக்டாக வச்சிடணும். ஷோல்டர்லேருந்து நம்ம இங்கேருந்து நடு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இந்த கீழ் பகுதியில் கரெக்டாக ரொம்பலாம் வேண்டாம், 1 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ, சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த பின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்து இந்த இடத்துல ரொம்ப தள்ளி வைக்காம ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. டபுள் கலரு. இப்போ நான் இங்கேருந்து இதை தைச்சிட்டு வரேன் பாருங்கள் எப்படி. இந்த ஸ்கேலப் டிசைனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப பெருசாக, ஓகேங்களா, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதை கொண்டு வந்துடணும். அதாவது இந்த டிசைன் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இப்போ பாருங்கள்
ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பின்னாடி பக்கம் பாருங்க. இந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த பார்ட்டை நான் அடித்து திருப்ப சொன்னேன்னா இந்த இடத்த உங்களுக்கு பிசுறு அடிக்காது. வேஸ்ட் புதி பிசுறு அடிக்காமல் ஒரு 1/4 இன்ச்சில் அடிச்சிங்கன்னா இந்த இடம் பிசுறு அடிக்காது. இப்போ நான் இதை அடிக்கலினாலும் நான் என்ன பண்ணுவேன், ஓவர்லாக் போட்டுடலாம் இங்கே. ஓகேங்களா? இப்போ பேக் சைடும் நமக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா டபுள் கலரு ஸ்கேலப் டிசைன். ஓகே, நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இங்கே எங்கேயாவது ஒரு மணி மாதிரியோ இல்லை ஹேங்கிங் போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் 2 டாட் கொடுத்துருங்க. இனி ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதுதாம்மா டபுள் கலரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மடிப்பு மடிப்பாக வச்சு பண்ணால் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே சிங்கிள் கலர் ஸ்கேலப் டிசைன். ஓகேங்களா? சிங்கிளாக இருக்கிற மாதிரி இந்த டபுள் கலர் இல்லாமல் சிங்கிளாக ஈஸியாக இன்னும் ஈஸியாக ஸ்கேலப் டிசைன். ஓகே ஃப்ரெண்ட், கைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுவும் டபுள் கலரில் நம்மளோட சேனலில் கை வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அதை போய் பார்த்து அதையும் எடுத்துட்டு இதுக்கு மேட்சாக அதையும் போட்டு இந்த தீபாவளிக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க.